வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3550க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3620 ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது கொஞ்சம் சரிவை சந்திச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாள் லோ பக்கத்தில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டுக்கு ஓரளவு ஏற்றத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. நல்ல உன்னிப்பாக கவனிச்சோன்னா இந்த 3560க்கு மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் எப்போல்லாம் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சதோ அப்போல்லாம் ஓரளவு மார்க்கெட்டில் நல்ல ஒரு இறக்கம் இருந்திருக்கு. அதாவது மார்க்கெட் ஏற ஏற மார்க்கெட்டில் மேலே செல்லிங் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 3560 அவ்வளோ சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், இந்த போன கான்ட்ராக்டில் கூட இந்த 3560 சப்போர்ட் கொடுக்க முயற்சி செஞ்சுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3560க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. அதே 3620 ரெசிஸ்டன்ஸை வச்சு 32க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3532. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 3476, அதுக்கு மேலே கீழே 3420 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.